பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மகான் ஒரு ஊருக்கு போனாரு. அந்த ஊருக்கு போனோடனே மக்கள்லாம் அமைதி இல்லாம இருந்தாங்க. ஏன் மக்கள்லாம் அமைதி இல்லாம என்று கேட்டோன்னே, ஒவ்வொரு மக்களும் பேராசை பிடித்தவங்களா இருந்தாங்க. ரொம்ப அதிக ஆசை உள்ளவங்க இருந்தாங்க. அதை கண்டோன்னு மகானுக்கு கொஞ்சம் மனசுல வருத்தம் ஏற்பட்டுச்சு. இவர்களுக்கு எப்படி பாடம் புகட்டணும்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு அந்த மகான் மனதுல நினைச்சாரு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த மகான் அந்த ஒரு தெருவுல வந்துட்டு இருந்தார். தெருவுல வந்துட்டு இருக்கும் போல ஏதோ ஒரு விஷயத்த கீழே குனிஞ்சு தேடிட்டு இருந்தார். அங்க இருக்க மக்கள் பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன மகானை பார்த்து கேட்டாங்க, என்ன சாமி நீங்க கீழே குனிஞ்சு தேடிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் இங்க கீழே ஊசி போட்டுட்டேன், ஆனா ஊசி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கு மக்கள் என்ன கேட்டாங்க, ஊசி எங்க போட்டீங்கன்னா, நான் வீட்டுல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதோட மக்கள் கோபம் அடிச்சுட்டாங்க சாமியை பார்த்து. என்ன சாமி நீங்க வீட்டுல வச்சுட்டு வெளியில இங்க ரோட்ல ஊசியை தேடிட்டு இருக்கீங்களேன்னு. அப்ப அந்த மகான் சொன்னதாரா, நீங்க தேடிட்டு தானே நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இதுலதான் அப்ப என்ன அந்த மகான் ஒரு வார்த்தை சொன்னாராம், நம்மளுடைய சந்தோஷமும் துக்கமும் நம் மனதுலதான் இருக்கு, வெளியில் இல்ல. அதாவது நம்மளுடைய சந்தோஷமும் துக்கமும் நம்ம மனசுலதான் இருக்கு, இது வெளியில தேட கிடைக்காது, நம் மனதுலதான் ஆள் மனதுலதான் இருக்கு அப்படின்னு அந்த மகான் மக்களுக்கு அறிவுரை பண்ணார். அதனால நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில தேடக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சா மனசுல நல்லா இருக்குன்னு தோணும். நம்ம நல்லா வாழணும்னு நம்ம மனசு நினைச்சா அதுபடிதான் நம்ம மனசு செயல்பாடு இருக்கும். எதை எளிமையா வாழ கத்துக்கிட்டா வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இருக்கிறோம். சிந்திக்கும் பொழுது எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா வாழ்றோம்னு நினைச்சா நல்லபடியா அது வாழ்க்கை நல்லபடியா தான் அமையும். மனசும் நம்ம சரியா வாழணும்னு மனசு நினைச்சோன்னா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையும். இடத்தை விட்டு நாம் எங்கேயுமே தேடாம இருப்பது நல்லது.